ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு செய்திக்குள் வந்தால் உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம், காலம் கடைசி காலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே பூமியிலே இறங்கி மனிதர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தாரோ அன்றைக்கே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் முடிவு எப்போன்றது அவர் ராஜா வரும்போது தான் தெரியும். அல்லேலூயா. கடைசி காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு இன்றைக்கு மிக முக்கியமான சத்தியங்களை அறிந்து கொள்வதிலே சபை மக்கள், சபை நடத்துகிற ஊழியர்களும் சிலர் தவறி இருக்கிறதை நாங்கள் போகிற சபைகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், சபை மிக கவலைக்கிடமான ஒரு சில உபதேசங்களுக்குள் மாட்டிக்கொண்டு மக்களை வஞ்சகத்திலே, சத்துருனுடைய உலக இச்சைகளிலே அகப்பட்டு அவர்களை போதித்து நடத்தி கொண்டிருக்கும்படிக்கு அநேகர் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு நடுவிலும் கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்து கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு சந்ததியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உள்ள சந்ததி. இப்போ அந்த சந்ததியை தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளன் வரும்பொழுது தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய அபிஷேகத்தினாலே முத்தரித்து வைத்திருக்கிற சபையை மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் எடுத்துக் கொள்ள போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட காலத்திற்குள் இருக்கிற நாம் எப்போ வேணாலும் இயேசு ராஜா வருவார் என்கின்ற நம்பிக்கையோடு வேத வசனத்தை, சத்தியத்தை பிடித்து கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு கடைசி கால உபதேசங்களிலே நம்மை நாமே கொஞ்சம் அதிகமாய் தேவனோடு கூட ஒப்புரவாகி வாழ்வதும் அல்லது தேவன் விரும்புகிறபடி சத்தியத்தை கேட்டு அதிலே நிலை நிற்பதும் தான் இப்பொழுது நமக்கு இருக்க வேண்டியதான முக்கியமான கட்டாயமான நிலை. அல்லேலூயா. ஆக இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே உங்களுடைய செய்தி இந்த வார்த்தையோடு கூட நீங்கள் உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமாவை தேவனோடு கூட வசனத்தோடு கூட பொருத்தி கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் மெய்யாகவே நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிறதான சபைக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாகவே இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியினுடைய ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்து இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த செய்தி போன வாரத்தில் ஒரு சபையில் பேசினேன். மிகுந்த ஆசீர்வாதமாக என் சபைக்கு இருந்தது. குறிப்பாக எனக்கு அது இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக வேறு ஒரு காரியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை நான் இதுக்கு 2வது பகுதியாய் நான் இதை பேச விரும்புகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திற்கு தெளிவாய் ஞாபகப்படுத்தி ஒரு காரியத்தை எழுதுகிறார். நாம் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலே, அபிஷேகத்திலே, தேவனுடைய நீதியிலே நடக்கிறோமா என்பதை நாம் எதிலே அறிகிறோம் என்று சொன்னால், அவருடைய செய்கைகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுதுதான் நாம் மெய்யாகவே அவருக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் இருக்கிறதான அந்த ஆனந்தத்திலே, அந்த தேவனுடைய அளவில்லாத ரட்சணத்தின் சந்தோஷத்திலே நாம் ஒழுக்கமா வாழ்வோம். சபைக்கு ஒழுங்கா வருவோம், ஊழியருக்கு ரொம்ப மரியாதையா பேசுவோம், ஒழுங்கா ஜெபிப்போம், வேத வாசிப்போம், எல்லாமே செய்வோம் ஆரம்ப நிலையில. ஆனால் அதுவே நாட்கள் உருண்டோடு போகும்பொழுது நமக்கு ஏற்படுகிறதான சில சோதனைகள், சில போராட்டங்கள், சத்ரு நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று எண்ணி பலவிதமான பாடுகளையும் சோதனைகளையும் அதிக தீவிரமாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு விதமான ஒரு சோர்வு வந்துடும்.
அதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சபையை கொஞ்சம் அசட்டை பண்ணுவாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் கூட அதை செயல்படுத்துவதற்கோ அதை அபியாசப்படுத்தி வெளிப்படுத்துவதற்கோ தேவனுடைய செய்கையை வெளிப்படுத்துவதற்கோ அதிகமாய் மும்முரமாய் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு சிலர் ஐக்கியத்தை இழந்து போவார்கள். சில பேர் வசனத்தை படிக்காம அப்படியே நாட்களை உலகத்தோடு கூட கழிப்பார்கள். மற்ற உறவுகளுக்கும் மற்ற உலகத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, இந்த தேவனுடைய செய்கையிலிருந்து நாம் தவறும் பொழுது, அதாவது நாம் இடரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவாய் மாறுகிறது என்றால், தேவனுடைய செய்கையை நாம் குறைத்து போடும்படிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நடத்த ஆரம்பித்து விடுகிறோம். பல பேர் ஆவியில் உற்சாகமாக இருக்கிற பல பேர் இன்றைக்கு ஆவியும் இல்லாமல், அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல கிறிஸ்தவர்களை நான் பார்ப்பேன். அவளிடத்துல பார்க்கும் பொழுது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களுடைய முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். பக்கத்தில் பார்த்து தேவ பிரசன்னம் இருக்கும். இன்னைக்கு அது இருக்குதா? இல்ல சகோதரா. தேவனோடு கூட இருக்கிற அந்த அன்பின் உறவு தான் நம்மளுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கப்படணும். பல பேருக்கு அது தெரியல. ஐப்ரோ பண்ணிக்கிட்டு, அழகா கிளிப்பை குத்திக்கிட்டு, வாயில சாயத்தை பூசிக்கிட்டு, அப்படி பேசிக்கிட்டு, ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, பேசும்போது அந்த லிப்டிக் தெரியணுமா, அதெல்லாம் பேசிக்கின்னு முகத்து ஃபுல்லாக ஒரே பவுடர் போட்டுன்னு நாங்கள் சபைக்கு போய் வருகிறோம். எங்கே போயிட்டு வரீங்க சிஸ்டர்? நாங்கள் சபைக்கு தான் போயிட்டு வரோம். ஓ, சபைக்கு போனால் இவ்வளோ ஸ்டைலாக ஆகிடுவீங்களா? இப்போ இருக்கிற மாடல் உலகத்தை சொல்கிறேன். அன்றைக்கு அப்படி அல்ல. அமைதலுள்ள ஒரு சாந்தமுள்ள ஒரு ஆவியோடு கூட கிறிஸ்தவர்கள் தேவனுடைய செய்கையாய் வெளிப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்து பிரமித்த பல பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நான் அவங்களெல்லாம் எப்போ நம்ம அந்த லெவலுக்குலாம் போய் நிற்க போறோம்னா நான் அதிகமாக ஏங்குவேன். ஏன் அப்படின்னா, இயேசுவோடு கூட அதிகமாய் நடந்தவர்கள், தேவனை அதிகமாய் சகல கிரியைகளிலும் வெளிப்படுத்தி காண்பித்தவர்கள், அவர்களை போலலாம் நம்மளால் வாழ முடியல இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டால் நம்மளாம் பேனு பார்த்துன்னு வரும். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. பல மணி நேரம் ஜபத்தில் இருந்து வசனங்களை கொண்டு வருவார்கள். அவருக்கு பேச ஆரம்பிக்கும் பொழுதே கிருபை உள்ள வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கும். அநேகருடைய இருதயங்கள் தேற்றப்படும், அநேகருடைய உள்ளங்கள் ஆறுதல் அடையும், அநேகருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும், வசனத்தினாலே ஒரு தெளிவு வரும், இன்னும் தேவனோடு கூட நெருங்கி சேருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியெல்லாம் அவங்க தேவனுடைய செய்கையை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கோ தேவனுடைய மக்கள் என்று சொல்லப்படுகிற, விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோமா என்று சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய செய்கையா இல்லாமல் நம்மளுடைய சுய விருப்பத்தில், சுய தேவைகளுக்காக, சுய எதிர்பார்ப்புகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. அண்மையில் ஒரு ஊழியர் சொன்னார், ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு வார்த்தை. திருச்சபையானது, புரிஞ்சுங்க, லாஸ்டா நான் சொல்றேன், சரியா? திருச்சபையானது வெறும் சுகமளிக்கும் சென்டர் அல்ல. அதாவது சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம் மட்டுமே சபை அல்ல. திருச்சபையானது வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே இடம் அல்ல. திருச்சபையானது செழிப்புக்கு மட்டும் இடம் அல்ல. திருச்சபையானது காணிக்கை வாங்குகிறதுக்கு மட்டும் இடம் அல்ல. அப்ப எதுக்கு திருச்சபை? நாம் மறுரூபத்தின் மீது மறுரூபம் அடைவதுதான். கைகளை தட்டுங்களே. ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்குள் நாம் சேர்க்கப்பட்டு வளர 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 நாம் ஆசீர்வாதத்திலும் ஒரு புறம், அது ஒரு சைடு மாதிரி, அது எப்படி நம்மளுடைய தேவையினுடைய காரியத்தை தேவன் கொடுப்பதற்கு அது ஒரு பகுதி. சுகமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், தேவனுடைய கிருபைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு புறம். ஆனால் திருச்சபையில் நாம் கூட்டப்பட்டதனுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் மறுரூபத்தின் மீது மறுரூபம் அடைந்து இயேசு ராஜா எப்படி இருக்கிறாரோ அவனமா இருக்கும்படிக்கு நாம் சபையிலே ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் சபை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பி விட்டது. சபைக்கு காணிக்க கொண்டு வாங்க, சபை அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம். வெறும் கட்டடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது திருச்சபை நோக்கம் அல்ல. இந்த திருச்சபைக்குள் இருக்கிற நம்மை இயேசுவை போல மாற்றுவதுதான் திருச்சபையினுடைய நோக்கம். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபைக்கு வெளியே சொல்றாங்களே, சபைக்கு வாங்கம்மா, இயேசுகிட்ட வாங்கம்மா,
சுகமாயிடுவீங்க, ஆசீர்வாதமாயிடுவீங்க, கடன் மாறிடும், எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முதலாவது சுதந்திரித்து விடுகிறோம். கடன்காரனா இருந்தையா, இனி கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், இப்ப கடனே இல்லை. அல்லேலூயா. கடனை கொடுக்கிறவனா தான் கர்த்தர் உன்னை மாத்திருப்பார். அல்லேலூயா. ஐயா சீக்காலியா இல்லையா, இப்போ நான் சோக்காலியா மாறிட்டேன் ஐயா. அல்லேலூயா. சபைக்குள்ள வந்ததுனால. அல்லேலூயா. ஐயா குடும்பத்துல சமாதானமே இல்லாம இருந்தேன், குடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் ரொம்ப குடிமகனா இல்லாம நல்ல குடும்ப மகனா மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் சபைக்கு வெளியே இருக்கிறதும் சபையில இயேசுவை குறித்து நீ கேள்விப்பட்டு சபையில சேர்ந்ததுக்கு பிற்பாடு மாறுகிற ஒரு வாழ்க்கை. சபைக்கு வெளியே இருந்து நாம் அழைக்கப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு உள்ளாக தான் நாம் ஒவ்வொரு சூழ்நிலையில நாம் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டோம். ஆனால் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரே சொந்த வீடு ஒண்ணு இருக்குது, அது பத்தல, இன்னொரு வீடு தருவீராக. சபைக்கே வராத. அல்லேலூயா. ஒரு வீட்டுல தலையை வச்சு ஒரு வீட்டுல முண்டை தச்சுன்னு உட்காந்துருப்பியா? கிடையாது. ஒரு வீட்டுல தான் இருக்க போறோம், ஒரு வீட்டுல தான் பாய் போட போறோம், ஒரு வீட்டுல தான் தற்காலி போட்டு தூங்க போறோம், ஒரு வீட்டுல தான் தட்டு வச்சு சாப்பிட போறோம். இல்ல தட்டு அந்த வீட்டுல இருக்குது, நான் இந்த வீட்டுல பட்னியா இருக்கிறேன், எதுக்கு 2 வீடை போகணும்? அல்லேலூயா. இன்னைக்கு உபதேசம் அப்படி மாறிடுச்சு. ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு 1க்கு 2 வீடு தருவாரு. இன்றைக்கு சபைக்கு வருகிற நம்மை எப்படியாய் மாற்றிவிட்டார்கள் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திற்குரியவைகளையே நாம் அதிகமாய் பார்த்து மற்றவர்களோடு கூட நம்மை கம்பேர் பண்ணி வாழும்படிக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் கடைசி கால உபதேசிகள். ஆனால் அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. அன்னைக்கெல்லாம் பாட்டு பண்ணாவோட இப்படிதான் பாடுவாங்க, தேவசாயல்லாக மாறி தேவனோடு இருப்பேன் நான். அப்படிலாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவர் எப்படி அழகா இருக்கிறாரோ என்னை அழகா மாத்த. கையை தட்டுங்கள். அல்லேலூயா. அவர் 10,000ங்களில் சிறந்தவராய் இருப்பாரானால் நான் அவருடைய பிள்ளை. அப்படிதான் என்னைய மாத்துவார். அண்மையில் ஜெசன் பாடின தலை தங்கமயமானவர், முடி சுருள் அழகானவர், அதெல்லாம் அழகு. அந்த மாதிரிலாம் நீ யாரும் பேசுறது இல்லை பிரசங்கம். இன்னைக்கு வந்தியா, உனக்கு இன்னைக்கே ஆண்டவர் உனக்கு இருக்கிற துணியை காட்டிலும் இன்னும் ஒரு 10 புடவை உனக்கு எக்ஸ்ட்ரா தருவாரு, இன்னும் கலர் போன் நீ வாங்குவ, அது மாதிரி அப்டேட் ஆகுங்க உலகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஹலோ 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 ஹலோ. உலகம் அப்டேட் ஆகிறத விட என் சத்திய வேதம் என்னை அப்டேட் ஆக்கி கொண்டே இருக்கும். கையை தட்டு. அல்லேலூயா. சரி, ஆதி திருச்சபையினுடைய ஒரு சீக்ரெட் சொல்றேன். அன்னைக்கெல்லாம் சபைக்கு நேரத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. பக்கத்து நேரம் இல்லையா, அப்பெல்லாம் ஆரம்பிக்கிற நேரம் இல்லை. சொல்லுங்களேன் பக்கத்து பார்த்து, ஆரம்பிக்கிற நேரம் இல்லை, முடிக்கிற நேரமும் இல்லை. அவர்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பேச விரும்புகிறதை ஃபுல்ஃபில்லா நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னைக்கு தேவனை போல மாறிவிடும். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம சபைக்கு வரோம். அல்லேலூயா. சரி, நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்பதை எப்படி அறிய முடியும்? நான் எப்படி தேவனுடைய செய்கையாய் மற்றவர்களுக்கு வெளிப்பட முடியும்? ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ, லைஃப் டைம் ஹீரோ, என்ன வேணா சொல்லிட்டே இருக்கலாம் அவரை பத்தி. அவர் ஒரே ஒரு நித்திய ஹீரோ அப்படின்னு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பதாக காண்பித்து அவரை போல நம்ம மாற போறோம். அல்லேலூயா. உள்ளான ஆத்துமா இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, தேவனுடைய செய்கையாய் மாற வேண்டும் என்றால் அந்த நித்திய ஹீரோவை, கதாநாயகனை நம்முடைய இருதயத்தில் நாம் பதித்து கொள்ள வேண்டும். வாலிபர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். வாலிப வயசுல இந்த உங்களுடைய கல்யாண பருவம் அந்த காலங்கள் வருகிற வரைக்கும் உங்களுடைய இருதயத்தை எப்பொழுதும் இயேசு மகாராஜனுக்கு மாத்திரமே வைத்திருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அழகு சிறந்தது, அவருடைய பேச்சு சிறந்தது, அவருடைய கிரியைகள் சிறந்தது. அவரை போல ஒரு நல்ல தெய்வத்தை, தகப்பனை, தாயை, சகோதரனை, சிநேகிதனை ஒரு காலம் பார்க்க முடியாது. உங்க இருதயம் எப்பவுமே அவர் ஒருத்தருக்கு தான் இருக்கணும். ஒரு அருமையான பாட்டு எனக்கு அதிகமா பிடிக்கும், நான் அதிகமா பாடுவேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை
நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தை நாம் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் அவர் பொன்முகத்தை. அந்த நித்திய கதாநாயகனை பார்ப்போம், வாசிக்கலாம். அவர் தன்னுடைய தேவனுடைய செய்கை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். பல காரியங்கள் உண்டு. அவரை பற்றி தியானித்தால் நாட்கள் பத்தாது, வருடங்கள் பத்தாது. அல்லேலூயா. ஆனாலும் அவரிடத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரே ஒரு கருவை மாத்திரம் நான் எடுத்து, அவருடைய ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் எடுத்து, அதை கொண்டு நாம் தேவனுடைய செய்கையாய் எப்படி நம்மால் வாழ முடியும், வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி சில காரியங்களை தியானித்து பார்க்கலாம். வாசிக்கலாம். அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற அந்த ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம், யோவான் 8:29 வாசிங்க பார்ப்போம். என்னை அனுப்பின பிதாவாகிய தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார். பிதா விரும்புகிற தேவனுடைய செய்கைகளை, பிரியமானவைகளை நான் எப்போதும் தேவனுடைய செய்கைகளை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமியில அனுப்புகிறார். அவர் மனித ரூபம் எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து அவர் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய பிரியத்தின்படி எல்லா காரியத்தையும் பூமியிலே நிறைவேற்றுகிறார். எப்படி ஐயா தேவனால், இயேசுவால் செய்ய முடிந்தது? அவர் மனுஷர் தானே. எப்படி பிதாவுக்கு பிரியமானவைகளை, தேவனுடைய செயல்பாடுகளை, தேவனுடைய வேலைகளை எப்படி இயேசு செய்து கொண்டே இருந்தார்? ஒரு புறத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் தேவகுமாரனாய் இருந்தார் ஆகவே செய்தார். நோ 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 நோ. தேவகுமாரன் என்றது அப்போஸ்தலர்கள் சொன்னது. ஆனால் மனுஷகுமாரன் என்று சொல்லி அவராகவே சொல்லி இருக்கிறார். அவர் மனுஷ ரூபமாய் பூமியிலே நிறைவேற்றின பல காரியங்கள் உண்டு. அவருடைய யோசனைலாம் என்னவா இருந்ததுன்னா, பிதா தனக்கு எதை சொல்லுகிறாரோ, பிதா தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு எதை தனக்கு காண்பிக்கிறாரோ அதை அப்படியே தனக்குள் இறக்கி, நல்லா கவனிங்க, அதை அப்படியே உள்வாங்கி அதை தம்முடைய செய்கைகளாய் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கையை தட்டி அல்லேலூயா. இயேசு செய்தார், நான் செய்ய முடியுமா? கட்டாயம் செய்ய முடியும். அவரே வேதம் தெளிவா சொல்லுது. அவர் பிதாவுக்கு பிரியமானவர்களே மனுஷ ரூபமாய் இருந்து சகலவற்றையும் செய்து முடித்தார். நம்ம செய்ய முடியாதா? கட்டாயம் செய்யலாம். அதற்கு தான் பரிசுத்தாவியினுடைய துணை ஒன்று உண்டு. அதற்கு தான் கர்த்தர் தம்முடைய மகத்துவம் உள்ள வேதத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இது ரெண்டுமே நம்முடைய பேலன்ஸா இருந்தா நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய செய்கைகளை நிறைவேற்றி தேவனை பிரியப்படுத்துகிற தேவ சபையை மாற்றி விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய செய்கையை இயேசுவானவர் நிறைவேற்றினார். அவர் போன கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளம் நடந்துகிட்டே இருந்தது. அவர் போன எல்லா இடங்களிலும் திரள் திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர் போய் வந்த சகல காரியத்திலும் தேவனுடைய நாமம் மாத்திரமே அதிகமாய் மகிமைப்பட்டது. எப்படி ஐயா அது சாத்தியமாயிற்று? அவர் செஞ்ச ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்கு. எங்க போனாலும் ஜெயம் தாங்க இயேசுநாதருக்கு. இஸ்ரேல் தேசத்துல இயேசுநாதர் பிறந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த சராசரங்கள் முழுவதையும் இயேசு என்கின்ற நாமத்திற்குள் அடங்கும்படிக்கு அவர் ஒரு சீக்கிரத்தை, தேவனுடைய செய்கையை அவர் நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அப்படி என்னதான் பண்ணாரு? எப்படி தேவனுடைய செய்கையை அவர் புரிந்து கொண்டார்? எப்படி தேவனுடைய செய்கை எல்லாம், கிரியைகள் எல்லாம் தன் வழியாய் இயேசுநாதர் வெளிப்படுத்தி காண்பித்தார்? ஒரே ஒரு ரகசியம் தான். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மூலத்தனம். பக்கத்து பாசனம், இதுதான் மூலத்தனம், இதுதான் அஸ்திபாரம், இதுதான் சத்தியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய செய்கையை அப்படியே முழுமையை நிறைவேற்றுவதற்கு அவர் தனக்குள் வைத்திருந்ததான ஒரு சீக்ரெட், அதை அவரே வெளிப்படுத்துகிறார். அவருடைய சீஷர்கள் வெளிப்படுத்தி எழுதுகிறார். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம்
1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு காலம் எப்படியாய் போய் கொண்டிருக்கிறது என்றால், உபவாசிக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், சபைக்கு வர வேண்டாம், எப்படி வேணாலும் நீ வாழலாம் என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, நாம் இயேசுவினுடைய செய்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தேவனுடைய செய்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், ஜெபம்தான் அந்த காரியத்தை வெளிக்கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்வு ஒரு நாளும் தேவனுடைய செய்கையை வெளிப்படுத்தாது மற்றவர்களுக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதற்கு வார்த்தை கொஞ்சம் பெருசா இருக்கும், சோம்பேறிகளாய் மாறிவிட்டார்கள். ஜெபிக்க சொன்னா கஷ்டப்படுறாங்க. ஜெபம் என்று சொன்னால் அப்படியே முகெல்லாம் மாறுது. பல பேருடைய வாழ்க்கையில ஜெபமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் சபைக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறேன், ஏன் நான் ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த காரியம் இப்படியா எனக்கு நடக்குது என்று சொல்லி பலர் பலவிதமாய் புலம்பி 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 ஜெபிக்கிறவரிடத்திலே போய் ஜெபிக்கும்படிக்கு பேசி கொண்டிருப்பார்கள். நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர்கிட்ட போய் சொல்றேன் எனக்காக ஜெபம் பண்ணு? என்னைக்காவது ஒரு நாள் நீ முழங்கால் போட்டு என்னுடைய சூழ்நிலைகளுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்க போறேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஒழுங்கா ஜெபம் பண்றீங்க? இன்றைக்கு ஜெபிக்க சொன்னால் அநேகருக்கு ஒரு நிர்விசாரம். ஜெபிக்கும்படிக்கு அழைப்பித்தால் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு அப்படியே தாங்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே பிஸியான வேலையாட்களை போல சொல்லி, ஐயா எனக்கு வேலை இருக்கு, ஐயோ நான் வேலைக்கு போகணும், ஐயோ நான் அந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை கமிட் ஆயிட்டேன் என்று சொல்லி அநேகர் ஜெபங்களை உதாசீனப்படுத்தி கொண்டு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கெல்லாம் எப்படி கிறிஸ்தவம் வளர்ந்தது அப்படின்னா, எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலுமே ஒரு சாந்தம் நம்மை தொடும். நான் அது மாதிரிலாம் பார்த்துருக்கிறேன். அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அற்புத அடையாளம் சாதாரணமாக நடக்கும். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரன் கையை வச்சாலும் இன்னைக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில சாபம் உடையல. ஏன் தெரியுமா? ஊழியக்காரனே ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு காரணம் ஒரு மைனஸ் எங்க பக்கமும் இருக்குது. ஒரு 10 பேர் சென்றாங்கன்னா ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெலோஷிப்பாகவே ஓடிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் ஜெபிக்கிற ஜெபத்தை விட நான் பார்த்து வளர்ந்த என்னுடைய தேவ மனிதரை நான் இன்னைக்கு என்னுடைய மனசை வச்சிருக்கிறேன். தனிமையாக போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். வேதத்தை திறந்தாருன்னா, உபவாசத்தில் வேதத்தை திறந்தா படிச்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய தனிமையான இந்த ஜெப நேரத்தை யாருக்கும் ஒரு காலம் கொடுத்ததே கிடையாது, காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. எங்கள் சபையில் இப்படி அவர் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி 2000 பேர் ஆத்துமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் அவர்கிட்ட தான் வளர்ந்தேன். அப்போ எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? கொஞ்சம் ஸ்க்ரூ ஏதாவது த்ரெட்டில் ஏறணும் அப்படின்னா நல்லா போட்டு முறுக்குவாங்க டைட்டாக. அந்த மாதிரிலாம் எங்களை போட்டு முறுக்குனாங்க. உலக இச்சை வேணாம், உலக பெருமை வேணாம், உலக பணம் ஆசை இச்சை இதுலேயே ஓடாத, தேவ சித்தத்தோடு கூட ஓடு, தேவனுடைய விருப்பத்தை செய், ஜெபம் பண்ணு, வேதவாசி, ஜெபம் பண்ணு, வேதவாசி. பார்க்கும்போது தான் கேட்பாங்க, ஜெபம் பண்ணியா? ஏதாவது ஒன்றில் எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? நாங்களாம் ஜெபிக்கிறோமான்றதை எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? ஊழியக்காரர்கிட்ட நான் நிற்கும் போது ஏதோ ஒரு சம்பவத்தை குறித்து பேசிட்டு இருப்போம். நம்ம இந்த லூஸ் டாக் பண்ணுவோம் இல்லையா, அதை அவங்க ஆவியில் உணர்வாங்க. எப்படி விடுவாங்கன்னா, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசாம ஏதோ ஒரு வார்த்தைகளை தன்னுடைய சுயத்திலிருந்து பேசுறத அவங்க ஆவியில் புரிஞ்சுப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, திரும்பி பார்த்துட்டு ஜெபம் பண்ணியா அப்படின்வாங்க. அதுலேயே நம்ம பீஸ் போயிடும். அதனால என்ன பண்ணுவோம்னா, ஒழுக்கத்தோடு இருந்து ஜெபத்தோடு கூட இருந்து கொண்டே இருப்போம். இன்றைக்கு விசுவாசிகள் இப்படியே மாறிவிட்டாங்கன்னா, எங்களை எதையுமே கேட்காதீங்க ஐயா, நாங்கள் சபைக்கு வருவோம், சபையில் போவோம், எதை வேணாலும் நாங்கள் செய்வோம், ஆனால் எங்களை கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்க சபைக்கு போயிடுவேன். நான் தேவனுடைய சேகையாய் மாற வேண்டும் என்றால் நான் இயேசுவை போல ஜெபித்து தான் ஆக வேண்டும். ஜெபத்தை மறக்கிற எந்த கிறிஸ்தவனும் கட்டாயமாய் பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயா போன வாரம் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நீ பூட்டை கேசுன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணினா பரலோகம் போக முடியாது. எப்படி போவ? மறுபடியும் தெளிவாக சொல்றேன், ஜெபம் தான்
தேவனோடு கூட நம்மை சேர்க்கிற ஒரு உறவு. ஜெபம் பண்ணுகிற அந்த உறவுக்குள் அவர்கள் வருவதற்கு அதிகமாய் விரும்பாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு அதிகமாய் தங்களை ஈடுபடுத்தி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இயேசு பாருங்க, நான் எதற்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டு இந்த வேலைகளை செய்யும்படிக்கு, பிதாவினுடைய தீர்மானங்களை நிறைவேற்றும்படிக்கு, எதையெல்லாம் தேவன் எனக்கு காண்பிக்கிறாரோ செய்வதற்கு நான் எதை முதலாவது செய்யணும்னா, அதிகாலையில் இருட்டோடு போய் நான் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற வாழ்வுதான் தேவனுடைய செய்கைகளை பரிபூர்ணமாய் நிறைவேற்றும். சரியா? இப்போ இயேசு கிட்ட நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, அவர் எப்போதும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. நாமும் இன்றிலிருந்து எப்போதும் ஜெபிக்கிறவராய் மாறப்போகிறோம். கையை தட்டி அல்லேலூயா. எப்பவுமே ஜெபிக்க போறங்க. ஃபாதர் பண்ணார், உண்ணும் போதும் துதிப்பே, உறங்கும் போதும் துதிப்பே, அமரும் போதும் துதிப்பே, நான் நடக்கும் போதும் துதிப்பே. இது மாதிரிலாம் நம்ம ஜெப வாழ்க்கை மாறப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நம்மளை பார்த்துட்டு மேலேருந்து நம்மளை பார்த்து சொல்வார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்னைக்கு நீ ஜெபிக்கலையா? நீ டெய்லி ஜெபம் பண்ணிட்டே வாங்கல, ஒரு நாள் உங்களுடைய இருதயம் ஜெபிக்க முடியாத அந்த ஒரு நாள்ல உங்க இருதயம் தத்தளிக்கும். அது உங்க இருதயம் கிடையாது, அவருடைய இதயமா மாறிட்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்துல ஒரு சத்தம் கேட்டே இருக்கும், ஐயோ ஆண்டவர் நாத்தி நம்ம ஜெபிக்கிற நேரம் வச்சே, ஐயோ ஆண்டவர் இந்த நேரத்துக்கு நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடுற நேரம் வச்சே, ஆண்டவர் வந்திருப்பாரு, ஜெபிக்கலையே, ஐயோ இந்த வெள்ள மாட்டேங்குமே, தத்தளிச்சுட்டு இருப்போம். அப்போ இருதயம் சொல்லும், மகளே நீ இருக்கிற இடத்துல இருந்தே துதி, இருக்கிற இடத்துல இருந்தே ஜெபி, நான் கூடயே தான் இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய செய்கையை வெளிப்படுத்துவதற்கு மிக முக்கியமாய் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்ட ஒரு ஆயுதம் தான் ஜெபம். இன்றைக்கு இந்த ஜெபத்தை குறித்து அநேகருக்கு அறிவு இல்லை. ஜெபம் என்றது எப்படி ஆகி மாறுச்சுன்னா, எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு காரியத்தை போய் சொல்லிட்டு நம்ம வந்துடும் நினைக்கிறோம். நோ, ஜெபம் என்பது அதல்லம்மா. ஜெபம் என்பது அவருடைய செய்கைகளை முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்வது, அதாவது ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்வது தான் ஜெபம். அது ஜெபத்திலே அடங்கியிருக்கிற ஒரு அஸ்திபார ரகசியம். அவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை தான் ஜெபம். எப்பவுமே ஆண்டவருடைய செய்கையில வாழ்றவங்க ஒரு நாளைக்கு ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க. எதை செஞ்சாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உக்காந்தா ஸ்தோத்திரம், பார்க்கும்போது சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர், சோத்திரையா, சோத்திரமா, வாய் திறந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஜெப வாழ்வு. ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா, எப்பமா இந்த பொருளை வாங்கின, ஆண்டவர் கொடுத்தாருமா, எனக்கு இந்த பொருளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருமா. ஏன்னா ஜெபத்துல கட்டப்பட்டவனுடைய வாழ்க்கை தேவனே சார்ந்து இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதையாகிலும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய செய்கையின்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக நான் ஜெபத்தில் அவைகளை பெற்றிருக்கிறேன். ஒரு 3 முக்கியமான ஜெபம் கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவை. ஏன் பல நேரத்தில் தேவனுடைய செய்கையை நாம் செய்ய முடியாமல் விழுந்து போகிறோம் என்ற ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் தேவனுடைய செய்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஜெபத்தை நாம் ஆயுதமாக எடுத்திருக்கிறோம். இயேசுவும் அப்படித்தான் எடுத்தார். ஆனால் இந்த ஜெபமானது இன்றைக்கு எப்படியாய் மாறி போய்விட்டது என்றால், நாம் நம்மளுடைய சுயநலங்களுக்கும் நம்மளுடைய சுய தேவைகளுக்கும் சொல்ல போனால் என்னுடைய விருப்பங்களை நான் கண்ணாப்பினான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறதுக்காக நாம் ஜெபத்தை எடுக்க ஆரம்பிச்சு விட்டோம். ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. ஜெபம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தருணங்களை, நம்மளுடைய கால சூழ்நிலைகளை திருப்பி மாற்றிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதகமாய் வருகிற எந்த காரியத்தையும் நமக்கு சாதகமாய் மாற்றுவதுதான் ஜெபம். அல்லேலூயா. என் சாட்சியை நான் ஒன்று சொல்றேன். நாங்கள் வீடு காலி பண்றதுக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டோம். இந்த மாதம் 30ஆம் தேதி, இந்த வாரம் 30க்குள்ள நான் சாமான் எடுக்கணும். 1 மாசமா வீடை தேர்றேன் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் முன்னாடியே எனக்கு தரிசனத்தில் காமிச்சிட்டாரு, இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லைக்கு நீ போகணும் அப்படின்னு. அப்போ வீடெல்லாம் தேடுறோம். ஒரு நாள் தேடி 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 அழுந்து போயிட்டு நைட்டு படுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நைட்டு படுக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே உங்க பிள்ளைங்களை நீங்க அழிஞ்சு தெரிய விடுற தேவன்லாம் கிடையாது, உங்க ஊழியக்காரனா நான் இருக்கிறேன், ஏன் கொஞ்சம் கூட இறக்கம் பாராட்டாமல் இருக்கிறீங்க, இந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன்.
காலையில் எழுந்திருக்கிறேன், இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்குது. வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது ஆண்டு தெளிவாய் வசனத்தின் வழியாய் பேசினார். தெளிவாக சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி செய்ய உன்னை நீ திருப்பி கொள்ளும் பொழுது உனக்கான வழியை நான் ஆயத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. அடுத்தது ஃபாதருடைய பாட்டு என் காதில் ஓடுது. அவரும் தேவ சித்தத்தை பற்றி தான் பாடுறாரு அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாகவே. என்னடா இது ஒரே சித்தம்னே வருது, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், எங்கேயோ மாட்டிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு பைபிளை ஜோமெண்ட்டு மூட்டு என் பாப்பா ஸ்கூலுக்கு வேறு வர சொல்லிட்டாங்க. ஃபீஸ் கட்டில் வந்து பார்த்துட்டு போங்க. சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு பாப்பாக்களை காசு கொடுத்து மேலே போய் ஏறுமா நான் வரமான்னு சொல்லிட்டு இப்படியே கை கட்டினு வண்டியிலே உட்காந்துக்கிறேன். திடீர்னு என் மனசு தோணுது, இந்த 10 நிமிஷம் சும்மா தானே உட்காந்துக்கிறோம், எது 10 நிமிஷம் சும்மா தான் உட்காந்துக்கிறோம், சரி இங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்த தான் நம்ம போய் பார்க்காமங்கிறோம், போய் பார்க்கலாமே சொல்லிட்டு மனைவி திரும்ப சொல்கிறேன், சரி இப்போ சும்மா தான் நிற்கிறோம், சும்மா போய் ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வரலாமா. இப்போ தாங்க என் மனசில் நினச்சேன், நீங்களே சொல்கிறீங்கண்ணா. சரி ஓகே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஏதோ நடக்க போகுதுன்னு ஏறி உட்காந்தோம். பக்கத்தில் ஒரு தெரு அப்படி போய் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும், அதாவது யூ-டர்ன் பண்ணிவிட்டு அப்படி வந்தோம். வெளியே வரும்பொழுது என் கண்ணுக்கும் என் மனைவி கண்ணுக்கும் சட்டுன்னு தெரியல. அவங்க எதாச்சும் அப்படி திரும்பினா ஒரு வீடு போர்டு போட்டிருந்தது. உடனே எங்கங்க நிப்பாட்டுங்க, இந்த இடத்துல போய் பார்க்கலாம். நான் உடனே பார்த்துட்டு சரி போய் கேளு, நான் வண்டி திருப்பிட்டு வரதுக்குள்ளே என் மனைவி எல்லாத்தையும் கேட்டாங்க. வாடகை வீட்டிலாம் எல்லாம் பேசியாச்சு. ஹவுஸ் ஓனர் வந்தார், பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, மேலேருந்து கீழே வரலாம் பார்த்தாரு. இவனுக்கு வீடு கொடுக்கணுமான்றதை பார்த்தாரா இல்லை இவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சாரான்னு தெரில. அப்படியே மேலேருந்து கீழே வரலாம் பார்த்தாரு. என்ன பண்ணுறீங்கன்னாரு. நான் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணுறேன் பாஸ்டர் பிரதர் அப்படின்னேன். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். வாடகைலாம் ஒழுங்காக கொடுப்பீங்களான்னாரு. எவ்வளோ வாடகைன்னு கேட்டேன். ஒழுங்காக கொடுப்பேன்னு. சரி ஓகே, சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது வீடு அப்படின்னேன். சரி ஓகே நீங்கள் போங்க, ஒரு 5 மணிக்கு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஏன் அப்படின்னேன். ஒருத்தருக்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க பண்ணி அவங்க வீடு கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன், இல்லைன்னா அவங்க வேணான்ட்டாலும் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் பேச ஆரம்பிக்கும் போது என் கர்த்தருடைய ஆவியும் பலமாக இறங்குறாரு. சரியான அபிஷேகத்தில் கர்த்தர் என் மேலே பலமாக இறங்குறாரு. நான் யோசிக்கிற கர்த்தர் சும்மாலாம் இறங்க மாட்டார், அதாவது கர்த்தர் வந்து உறுதிப்படுத்த மாட்டார், இந்த இடத்துல கர்த்தர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு என்னங்க அப்படின்னாரு. இல்லை ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னாரு. என்னது வந்துட்டேன். பேங்குக்கு போகிற வேலை இருந்தது, போயிட்டே இருக்கிறோம். என் மனைவியை விட்டுட்டு நீ உள்ளே போமான்னு சொல்லிட்டு வண்டி லாக் பண்ணிட்டு திரும்புகிறேன். ஃபோன் வருது, அவர் பேர் தான் திருமுகம். ஓகே அவர் தான் சொல்லிட்டு ஹலோ சொல்லுங்கள் அப்படின்றேன். சார் நான் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் வந்துட்டு போனீங்க இல்லையா, அந்த வீடை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு என் மனசு சொல்லினே இருக்குது. நான் வாங்கி வச்சிருக்கிற பாக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கிற காசெல்லாம் குத்துலான்னு பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாட்டிக்கு ஃபோன் வச்சு நான் காசை குத்துறேன்றேன். நல்லா தான் தட்டுங்களேன். அவருக்கு பார்த்தேன். என்னடா இது சாயங்காலம் 5 மணி வரை நம்மளுக்கு கெடு கொடுத்தாரு, 1/2 மணி நேரத்தில் இவருக்கு கெடு நம்மக்கிட்ட வந்துட்டாரு. ஒரே சொன்னேன், சரிங்க ஐயா உடனே வரீங்களா எப்படி அப்படின்னாரு. எனக்கு 1 hour டைம் தாங்க என்ன, ஏன்னா மறுபடியும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு 1 hour வச்சிட்டேன். உடனே என் ஊழியர் கட்சேன் ஃபோனை. அண்ணே எனக்கு கொஞ்சம் வீடு பார்த்துருக்குறேன், ஃபோட்டோ கிட்ட பிடிச்சிருக்கியா, நான் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டுருக்கேன்டான்னாரு. வர முடியாதா, சரி ரைட்டு. நல்ல தகப்பன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் எந்த வீடு பார்க்க போகிறதுனாலும் முதல்ல அவர் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நான் வீட்டுக்கே போவேன். நாங்கள் வீடு பார்க்குறதா இருக்கட்டும், நாங்கள் ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், என் பிள்ளைய படிக்கிறதா இருக்கட்டும், சகல காரியத்திலும் தகப்பனாக இருந்து எங்களை சரியாய் வழிநடத்துறதுனால எங்களுடைய உயர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்போ நான் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி குமார் நீ பார்த்துட்றா அப்படின்ட்டாரு. அமுச்சு உடனே அந்த ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்ட உடனே மெசேஜ் பண்ணுறாரு. நான் ஃபோன் இப்படி ஏதாச்சும் பார்த்துனுங்கிறேன், டைப்பிங்லேயே தான் இருக்குது. என்னடா வரவே இல்லை, ஓகேவா நோவா எது சொல்லாமல் ஒரு 4 லைன் அனுப்பிச்சிருக்கிறார். தெளிவாய் சொன்னார். அதுதான் ஆவியானவர். அவர் சொன்னார், வீடு இஸ் வெரி நைஸ், அதை லுக், வீட்டோட அழகு ரொம்ப நல்லா இருக்குது, அந்த வீட்டில் கர்த்தர் இருக்கிறத நான் பார்க்குறேன். உடனே அந்த வீட்டுக்கு போய் டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துருவேன். இத்தனைக்கும் ஒரு நேரில் வீடு பார்க்கல எனக்கு. நான் ஆனால் அதுக்கு முன்னாடி பேங்குக்கு வரதுக்கு முன்னாடி என் மனைவிட்டு சொன்னேன், இந்த வீட்டில் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது, கர்த்தர் இறங்கி நிற்கிறாரு, அன்றைக்கி இந்த வீடு தான் ஓகே ஆகும் பொழுதுன்னு சொல்லிட்டு போகிறேன். நான் இது எனக்கு என் மனைவிக்கு தான் தெரிஞ்ச ரகசியம், நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். அது அப்படியே அவருடைய டெக்ஸ்ட்டாக இன்னும் கூட என் டெக்ஸ்ட் இருக்கும், முடிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அதெல்லாம் உங்கள் ஆவியில் வளர்றதுக்கு கொஞ்சம் பலனாக இருக்கும். இப்படியா தேவனுடைய வார்த்தையை அவர் அனுப்பினார். உடனே அந்த வீட்டை போய் கொடுத்தோம். வர 1ஆம் தேதி வீடு போகிறோம். அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா, ஜெபம்தான் நம்மளுடைய கிரியைகளை சரியான விதத்தில் நடத்தி
நம்மை அலைய விடாமல், கவலைப்பட விடாமல், கஷ்டப்பட விடாமல், வெட்கப்பட விடாமல் நம்மை காத்து கொண்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய சீக்ரெட்டுங்க. நீங்க எதை வேணாலும், உங்களுக்கு விருப்பமான எதையும் கூட நீங்கள் ஜெபத்துல கேட்கும் பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். சொன்னவர்கள் எல்லாம் பாதியிலே ஓடி விடுவார்கள். நமக்கு உதவி செய்வேன், கடைசி வரைக்கும் நான் தான் கூட இருப்பேன் சொன்னவர்கள் எல்லாம் கூட பல நேரத்தில் நம்மை பரிகரித்து பேசி, இச்சகம் பேசி, பல நேரத்தில் நம்மளுடைய இருதயங்களை உடைத்து விட்டு போவார்கள். உலக மனிதர்களுடைய சுபாவம் அது. ஆனால் நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவோ என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு 3 காரியத்தில் முதல் காரியத்தை பார்ப்போம். ஏன் நாம் செபிக்க வேண்டும்? செபிக்கிறதுனாலே நாம் எப்படி தேவனுடைய செய்கைகளை செய்ய முடியும்? எது தேவனுடைய பார்வையிலே செபங்களை நம்மளுடைய தேவனுடைய கிரியைகளாய் மாற்றும்? இந்த செபங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரதானமான முக்கியமா இருக்கிறது? பல நேரங்களில் நாம் தேவனுடைய செய்கைகளை செய்ய விடாமல் தடுக்கிற காரியமும் எது? வாசிக்கலாம். முதல் காரியம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். போதும், விழித்திருந்து செபியுங்கள். ஏன் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வருகிறது? ஏன் சோதனைகள் வருகிறது? நல்லா கவனிங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாய் பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணுகிற ஒரு காரியம், உலகத்தார்களுக்கு தான் அது தெரியாது, ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் சோதனைக்கு அகப்படாதபடிக்கு, சோதனைக்குள் போகாதபடிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து நான் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய தேவனுடைய கிரியைகளை நான் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் எப்போதும் சோதனைக்கு அகப்படாதபடிக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. சோதனை என்பது சாதாரணம் அல்ல. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் இச்சைகளை அதிகமாய் பிசாசு அதிகமாய் காட்டுவான். உங்களுடைய மாம்ச இச்சைகளை தூண்டுவான், இருதயத்தை நிரப்ப பார்ப்பான். அது கண்ணு வழியா, காது வழியா, மற்றவர்கள் நம்மளை ஒரு தற்பெருமையா நம்மை குறித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் அப்படியே கவர ஆரம்பிக்கும். வாலிபர்கள் பலர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல போதகர்களுடைய பிள்ளைகள் உலகத்தினுடைய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் இணங்கி ஊழியத்தை விட்டு, ஊழியத்தை கனப்படுத்தாமல், ஊழியத்தை நிறைவேற்றாமல் தகப்பன் தாய்மாருக்கு எதிர்ப்பாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்வு. அதனால அவர்கள் சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். சத்ருக்கு நல்லா தெரியுங்க, சத்ருக்கு நல்லா தெரியும். நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஜெயமாவே இருந்துட்டு இருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுவான்னா, நாம் எதில் பலவீனம் உள்ளவர்கள் என்பதை அவன் அறிந்து வைத்தபடினால் பல நேரத்தில் நம்மளுடைய பலவீனத்தை வச்சு தான் அவன் நம்ம குத்துவான். அதை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுப்பான், வசதியாக கொடுப்பான். தியாகமாக கொடுக்கறதை போல நம்மளுடைய கையில் ஒரு மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளும்படிக்கு பல விதத்தில் அவன் கொண்டு வந்து கொடுப்பான். சோதனைக்காரன். அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஏன் சோதனையில மாட்டிக்கொண்டிருக்கிறாள் என்பது அநேகருக்கு தெரியவில்லை. ஜெபம் இல்லாத வாழ்வுதான் அவளை சோதனைக்கு உட்படுத்துகிறது. பல பேரோட வாழ்க்கையை சொல்ல முடியும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சோதனைக்கு உட்பட்ட காலம் உண்டு. ஜெபத்திலே இருந்து நாங்கள் சோதிக்கப்பட்ட காலங்களும் உண்டு. பல நேரத்தில் சாப்பாடுக்கு வழி இருக்காது. பல நேரத்தில் தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு வழிகள் இருக்காது. திரும்புகிற இடமெல்லாம் எங்களுக்கு முற்களை வைத்து குத்துவதை போலவே எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த சோதனையை சகிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த சோதனை எனக்குள் இருக்கிறது, இதை ஜெயிப்பதற்கு எனக்கு வழி இல்லையா? ஆண்டவர் தெளிவா சொல்லுவார், ஜெபிக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஜெபி. அப்ப இந்த ஜெபம் பத்தலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், என் இருதயம் இந்த உலகத்தை தழுவும்படிக்கு சில நேரத்தில் விழுந்து எழுந்திருக்கிறேனே, அப்ப ஜெபம் பத்தல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இப்பதான் வெளியே வந்தேன், ஒரு லோன் அடிச்சிட்டு நிம்மதியா வாழலான்னு வந்தேன், மறுபடியும் நான் கடன்ல தள்ளப்படுகிறேனே. உங்க ஜெபம் இன்னும் சோதனையில மீண்டு வெளியே அதிகமாய் ஜெபிப்பதற்கு இன்னும் ஜெபமாய் தேவைப்படுகிறது. ஐயா,
பலவீனத்திலே இருக்கிறனே, இப்பதானே ஆண்டவர் என்ன சுகப்படுத்த நல்லா ஆயிட்டேன் நான் நினைச்சேன், மறுபடியும் பலவீனத்தில் விழுறேனே. பலவீனத்தில் விழாதபடிக்கு இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. ஜெபம் தாங்க சகல காரியத்தையும் நமக்கு சாதகமாய் மாற்றும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து எப்பவுமே ஜெபிக்கணும். உட்காரும் பொழுது ஒரே தூக்கம் வருதா, கொட்டாவி வருதா, பரவாயில்ல, ஒரு அடி போய் மூஞ்ச கழிட்டு வந்து உட்காரு. இல்லை பிரதர், ரொம்ப அரிச்சு போட்டாம தூக்கம் வந்து ஜெபம் நடந்தா கம்முன்னு படுத்து தூங்கிடு. நான் சொல்றது கேளுங்க, படுத்து நல்லா தூங்கிடுங்க. என்னை வளர்த்த ஊழியர் சொன்னாரு, ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு அர்ப்பணிச்ச நேரத்தில் வேதத்தை படிக்கணுன்ற ரொம்ப வாஞ்சியா இருக்கும். பைபிளை திறந்தாலுமே தூக்கமா வருதுன்னு சொல்லுவேன். திரும்பி பார்ப்பார், தூக்கம் வருதா அப்படின்னு. ஆமாண்ணே, எங்கிருந்து தூக்கம்லாம் இப்போதானே வருதுன்னுவேன். சரிடா பைபிளை மூட்டு போய் படுறான்னு. என்னடா இது நல்ல ஊழியக்காரராக இருக்காரு, ஏன்னா நம்மளுக்கு ஃபேவராக இருக்கார் இல்லையா, நல்ல ஊழியக்காரராக இருக்கிறாரு. நல்லா போய் தூங்கி ஒரு 5 மணி நேரம் கழிச்சு வந்தேன். எவ்வளோ நேரம் இப்போ தூங்குனேன்? 5 hours தூங்குனேண்ணே. சரி, அதே 5 மணி நேரம் போய் பைபிள் படிப்போம். உண்மைங்க, எங்களை அப்படிலாம் ட்ரெயின் பண்ணாங்க. இன்னைக்கு வாயில வசனம் வந்தேன் சும்மாவா, போய் ஜெபம் பண்ண 5 மணி நேரம். 5 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குனல, இப்போ தூக்கமே வராது பைபிளை திறந்தினா. இப்போ போய் ஜெபம் பண்ணு, இப்போ போய் பைபிள் படி, 5 மணி நேரம் நல்லா படிப்போன்னு. இப்படிலாம் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன், ஐயா ஜெபிக்கும் போது தூக்கம் வருது, ஜெபிக்கும் பொழுது கண்ட அசுத்தங்கள் எல்லாம் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வருதா, ஒரு நிமிஷம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தத்தில் எங்களை கழுவுகிறோம் பரிசுத்தப்படுத்த சொல்லி அப்படியே பண்ணிக்கிட்டு ஒரு 4 நல்ல பாட்டை கேள். இப்போ வந்து ஆடுற பாட்டெலாம் கேட்காத, ஜெபிக்கிற பாட்டு கேள். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பழைய பாட்டெலாம் தூக்கி போட்டு, இதெல்லாம் ஓல்டு வெர்ஷன். பரவாயில்ல, ஓல்ட் இஸ் கோல்டு. சத்தமா, ஓல்ட் இஸ் கோல்டு. காலத்தால் அழிக்கப்பட முடியாத ஒரு சரித்திரம் அதெல்லாம். இன்னைக்கும் அம்மா சாரல் நவரு ஜமாவா இருக்கட்டும், தந்தை அவர்களாக இருக்கட்டும், எமில் ஜெபசிங் அண்ணனா இருக்கட்டும், முத்து பாட்டுங்க. நடராஜ முதலியார்னு ஒருத்தருக்கிறார், இவங்க பாட்டெல்லாம் இன்னைக்கும் யாராலும் தட்ட முடியல. இன்னைக்கும் சபை ஆரம்பிச்சாங்கன்னா பழைய பாட்டு தான் பாடுறாங்க. அல்லேலூயா தேவனையே வான டைம் இல்லை, அதே பாட்டே இருப்பாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ஜெப நேரத்தில் பாடுங்க இந்த பாட்டை. ஆண்டவரே, நான் எனக்கு ரெட்டு சுடிதார் இருக்குது, நாளைக்கு எனக்கு ப்ளூ சுடிதார் வேணும் ஆண்டவரே. அதெல்லாம் ஜெபம் கிடையாது. அல்லேலூயா, அப்படிலாம் கிடையாது. உன் தேவை தேவன் நல்லா அறிஞ்சிருக்கிறாருங்க. ஆனால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு இந்த சிந்தனைகள் சில நேரத்தில் நம்ம சிதற செய்ய ஆரம்பிக்கும். நான் நல்லா என்னமா பண்ணுவேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஜெபம் வரலையா, சைலண்டாக பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படி படிப்பேன்னா, அப்படிலாம் இல்லை, வாயை விரிவாக தெரிஞ்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிக்க எனக்குள்ள இருந்து பொறுமையாக என்னுடைய இருதயத்திலேருந்து ஒரு அனல் எழும்பும். அப்படியே ஒரு 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 தூபம் ஒன்று ஆரம்பிக்கும். அப்படியே தெரியும் எனக்கு, ஆஹா உள்ள பற்றிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ நம்மளை என்ன பண்ண போகுது, ஃபுல்ஃபில் பண்ண போகுதுன்னு. அப்படியே அந்த ஜெபம், அந்த படிக்க அந்த தூபம் ஏறும் பொழுது திடீரென்று படிக்கிற வசனங்கள் அந்நிய பாஷைகளாய் மாறிவிடும். கையை தட்டி அல்லேலூயா. இப்போ அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த அந்நிய பாஷை ராகமா பாட்டா மாறிடும். அல்லேலூயா அல்லேலூயா. தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக் கொண்டே இருப்பேன், தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக் கொண்டே இருப்பேன். ஆவில நரம்பு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் திடீர்னு ஆவிக்குரிய கண்ணு திறந்துரும். உள்ளான மனுஷன் அவன் பார்ப்பான், தேவ தூதர்கள் தங்களோடு கூட அசைவாடி கொண்டு தேவனுடைய மகிமையோடு கூட நம்மோடு கூட உலாவி நம்மோடு கூட அவர்களும் இணைந்து தேவனை ஆராதிக்கிற தரிசனங்களும் தேவனுடைய கரம் அமர்ந்திருப்பதையும் பல நேரங்களிலே பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சீக்ரெட். இதெல்லாம் ஆவியில ஒரே நாள்ல கிடைச்சிடாது. ஒரே நாள்ல கிடைச்சா நம்மளை பிடிக்க முடியாது. இத்தனை வருஷங்கள் கடந்து வந்திருக்கிறோம். 20 வருஷம் தேவ சமூகத்தில் இருந்து இன்றைக்கு ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். இது முதலாவது காரியம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் தேவனோடு கூட இணைந்து ஜெபத்தின் மீது ஜெபம் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் சோதனையிலிருந்து அகப்படாமல் தப்பித்து தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறோம். இரண்டாவது ஒரு காரியம் வேகமாக வாசிக்கலாம். அதே மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 26:39 மட்டும் வாசிங்க.
சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அல்லேலூயா. வாசி வாசி வாசி. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே என்று ஜெபம் பண்ணினார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. முதல் காரியம் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், நான் இயேசுவாகிய நான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு நான் எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது, என்னுடைய காரியங்கள் தேவனுடைய செய்கைகள் வெளிப்பட்டதனுடைய மிக முக்கியமான காரியம், நான் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க கூடாது, நம்ம விருப்பத்தின்படி ஜெபிக்கவே கூடாதுங்க. அவர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் கேட்போமானால் அது அவருக்கு பிடித்து அவர் நமக்கு தருவாரனா அதை நோக்கி தான் நம்ம ஜெபிக்கணும். எது ஜெபிச்சாலும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்கிறீங்க, உங்களுடைய தேவைக்காக ஏதோ சொல்கிறீங்க, ஏதோ ஒன்று வேண்டுறீங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட உங்களுடைய தேவையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து, ஆயினும் பிதாவே எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படியே எங்களுக்கு அது ஆகக்கூடாது, இப்படி சொல்லி பாருங்களேன். சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு கண்ணியாய் வராமல் ஆசீர்வாதமாய் வந்து சேரும். நீயா கேட்டீங்கன்னா நீ தான் அனுபவிப்ப சில விஷயத்த. வாலிபர்களுக்கு திருமண காரியத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க பார்வைக்கு வாய்க்கினியே பேசுகிற அல்லது ஹீரோயிசம் மாதிரி காட்டுற ரொம்ப ஃபிமிலியரா காமிக்கிற எந்த ஒரு தோரணையும் பார்த்து ஏமாந்துடாதீங்க. உங்க இருதயத்துல சுத்தமா, ஆண்டவரே எனக்கான ஒரு நல்ல ஒரு ஆண் துணையை தேவன் எனக்கு கொடுத்து, எனக்கான ஒரு பெண் துணையை தேவன் எனக்கு கொடுப்பீரானால் உமக்காக உண்மையாய் வாழ அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவரே ஏற்ற நேரத்தில் உங்க கை கொண்டு வந்து சேர்ப்பார். வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்களுடைய பெரியவங்களுக்கு சொல்றேன், என் பிள்ளை இன்னும் விளங்காம இருக்கிறாயா, இன்னுமே எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, கவலையே படாதீங்க. உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்தில் உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவனாரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவியை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆயினும் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லும் பொழுது ஒரு நாள் வரும், ஆண்டவருடைய இருதயத்தை தொடுவார். அப்போ அவர்களாகவே உங்களுக்கு மேலாக திருச்சபைக்கு ஓடி வந்து கர்த்தரோடு கூட இருந்து வைராகியமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. கேட்கறதுல ஆண்டவருடைய பிரியத்தின்படி கேட்க கத்துக்கொள்ளுங்கன்னு நான் சொல்லி தரேன். செப எல்லாரும் ஜெபிக்கலாம், கேட்கறது ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? கட்டாயமாய் கொடுப்பார். அவர் தமிழத்துல வந்து யாவரிடத்திலோ யார் எதை கேட்டாலும் வாரி இருக்கிற வள்ளல் தான் இயேசு கிறிஸ்து. நீ எதை கேட்கிற அப்படியே கொடுத்துருவார். ஆனா ஒண்ணு, நீ கேட்டதை அவர் கொடுத்துட்டா சில பாதிப்புகள், கண்ணிகள், வேதனைகள் அதில் இருந்துட்டே இருக்கும். அதுவே ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தின்படி தாரும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதுல உங்களுடைய முகத்துல எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அல்லேலூயா. கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனைகளோ பாதிப்புகளோ ஒரு நாளும் இருக்காது. நீங்களா கேட்டீங்கன்னா கண்ணி, கத்தரா கொடுத்தாருன்னா நீ என்னைக்குமே ஆசீர்வாதமா இருப்ப. மூன்றாவது ஒரு ஜெபத்தை வாசி முடிச்சிடலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29 மட்டும் வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 29 மட்டும் வாசிங்க. அவர் இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஓகே, எல்லாம் என்னைய பாருங்க, முக்கியமான சத்தியம். இதுக்கு தான் நான் பேசி முடிக்கிற ஒரு பழக்கம். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை சோதனை தாண்டி ஜெயத்தை காண வைக்கும், தேவனுடைய செய்கைகளை வெளிப்படுத்தும். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்க வைக்கும் பொழுது அது தேவனுடைய கிரியைகளாய் அதிகமாய் வெளிப்படும். மூன்றாவது, ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை தேவனுடைய செய்கைகள், கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவும் நீங்களும் இணைக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். ஜெபிக்கும் பொழுது நம்ம சரீரமா ஜெபிக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா இயேசு நம்மளோடு கூட கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க அந்த உறவு வளர 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 நீங்களும் அவருமாய் இணைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே இணைப்பு பிணைப்பாய் மாறிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஒரு சரீரத்திற்குள் ஒரு ஆத்துமா, ஒரு ஆவி இருக்கிறதோ அதே போல நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு சேர்ந்த இயேசுவும் கலந்து விடுகிறார். உங்களுக்கு புரியுதா சொல்றது?
அவருடைய வெளிச்சம் உங்க முகத்துல தெரியும். நீங்க சாதாரணமாய் பேசுவீங்க, அது அவருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களாய் ஆசீர்வாதங்களாய் மற்றவர்களுக்கு அமையும். அதுதான் தேவனுடைய கிரியை, தேவனுடைய செயல்பாடுகள். நீங்கள் ஜெபிக்கிற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் மறுரூபம் ஆயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எதை பார்த்து சொன்னாலும் அது உங்களுக்கு சாதாரணமாய் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். அம்மா, எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, எங்களுடைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, நீ ஜெபம் பண்ணீங்கம்மா. நீ சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க. உங்கள் ஜெப மறுரூபம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மறுரூபம், நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிறதான இருள்கள் உங்கள் ஜெபத்தினால வெளியே போகும். அல்லேலூயா. வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெப மறுரூபம் அவர்களை உயிர்ப்பிக்கும். மரிக்க போற நிலைமைக்கு உங்களை யாராவது மரிக்க போகிற நிலையில இருக்கிற ஒரு நபரை ஜெபித்து அவளை எப்படியாக சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை அழைக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற ஒரு ஜெப மறுரூபம் அவர்களை உயிரோடு கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஆவிக்குரிய மறுரூபம் என்பது சாதாரணமா வராது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் மறுரூபம் என்பது பரிசுத்த ஆவிக்குள்ளதான் இருக்கிறது. நீங்கள் ஆவியானவரோடு கூட இணையலனா, ஆவியானவருக்கு ஒத்தாசை பண்ணலனா, இயேசுவை போல உங்களால் மறுரூபமாக்கப்பட முடியாது. வேதம் தெளிவா சொல்லுது. அப்போஸ்தலர் 10:38 விதமாய் சொல்லுகிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தாராம். அதனாலதான் அவருடைய முகம் மறுரூபமாய், ஒரு வெண்மையாய், ஒரு பிரகாசமாய் மற்றவர்களுக்கு தெரியப்பட்டது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். நீங்க பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறதா பயப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அதை பண்ண இதை பண்ண அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது நம்மளுடைய எல்லை எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவைகளா இல்லாமல் பரலோகத்திற்குரிய ஒரு நினைவுகளாய் மாற ஆரம்பிக்கும். அப்படியே தேவனுடைய சாயல் நம்மளுடைய சிந்தையில் இறங்க ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியில் நிரம்பிட்டு நீங்க எதை போய் பேசி பாருங்க, எதை வேணா போய் பண்ணி பாருங்க, அது எல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாய் ஒரு அற்புதங்களாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு, ஒரு ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவன் பேசின வார்த்தைக்கு யாரும் எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு அடங்கி போனார்கள். நான் செபிக்கிறவனா இருக்கிறபடினால், என் சபை செபிக்கிற ஜனமா இருக்கிறபடினால், எங்க சபையானது மறுரூபமாக்கப்பட்டு வளருகிறபடினால், நிச்சயமாய் சொல்கிறேன், இந்த சபையின் மீது, தேவன் சபையை கட்டி வைத்திருக்கிற இந்த சபையின் மீது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆனா சபை ஜெபிக்கணும், மக்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்காத ஒரு வாழ்வு ஒரு நாளும் ஜெயத்தை பார்க்க முடியாது. உங்களுக்கு ஜெபம் போர் அடிக்குதா, அப்பதான் பரிசுத்த ஆவி இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க ஜெபம் ஆவிக்குரிய ஜெபமாய் மாறிவிடும். அந்நிய பாஷை பேசி பேசி ஆராதிங்க, தப்பு கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஞானமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு அந்நிய பாஷையில் கத்துறேன்னு சொல்லி பக்கத்தில் துரத்துறாதீங்க. நீங்கள் ஆவியில் நிரம்புறீங்களா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். எப்படி போதிக்கணும், எப்படி ஜெபிக்கணுன்றதை போதிப்பார். நல்ல ஆவியில் நிரம்பி வீட்டில் ஜெபம் பண்ணீங்கன்னா வீட்டில் இருக்கிற அசுத்தங்கள், இருள்கள், சாபக்கட்டுகள், உங்களை துரத்திட்டு இருக்கிற வியாதிகள், வருத்தங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஒரு நெருப்பில் நூல் பட்ட மாத்திரத்தில் அருகிறதை போல மாறிவிடும். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் ஆவியில் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்காம தான் நடக்காது. என் வீட்டில் வந்து பாருங்க, நான் போய் பார்த்த பல பரிசுத்தவான்களை கவனிச்சிருக்கிறேன். வீட்டில் எப்போவுமே துதி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்நிய பாஷையில் தூச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வீடுக்குள் நுழையும் பொழுது ஒரு தேவ சமாதானத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட வீடாக உங்கள் வீடு மாறணும். ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது இது மெய்யாகவே கர்த்தருடைய வீடு, இதில் நல்லா ஜெபிக்கிற மகனாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களை குறித்து நாங்கள் சந்தோஷப்படணும். நாங்கள் சந்தோஷப்படுறோமோ இல்லையோ, பரலோகத்தில் இருக்கிற தேவன். அல்லேலூயா. லாஸ்டா ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஜெபம் மறுரூபம் எங்க அணிஞ்சு போகுது தெரியுமா? நீங்க வீட்டில் எப்பவுமே வச்சு அழகு பார்த்து டிவியில் உக்காந்துக்கிறீங்க பாருங்க, இதில் தான் உங்கள் மகிமையே அணிஞ்சு போயிடுது. என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, பரவாயில்ல இருக்கட்டும்.
உங்க வீட்டில் ஏன் தேவ பிரச்சனை இல்லை, ஏன் குடும்பத்தில் தகராறு, நல்லா கவனிங்க, எல்லாம் என்ன கவனிங்க, ஏன் உங்க குடும்பத்தில் தகராறு இருக்குது, சண்டை அடிக்கடி வருது பிரதர். என் பொண்ணும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க, என் மருமகளும் மகனும் சண்டை போட்டுக்கிறாங்க, மகனும் மருமகனும் சண்டை போட்டுக்கிறாங்க, எங்க வீட்டுக்காரர் ஒழுங்கா வருமானம் இல்லை, எங்க வீட்டில் எது கேட்டாலும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, எது கேட்டாலும் துர்ச்செய்தியை கேட்கிறோம், எதை தொட்டாலும் எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, கடன் பிரச்சனை இருக்குது, பலவீனம் இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை பிரதர். நான் என்ன பண்றது? ஒரே ஒரு காரணம் தான். உங்க வீட்டில் ஜெபத்தை ஒதுக்கி வைத்து நீங்க டிவி பார்த்து டிவியிலே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சோரம் பண்ண பல காரியங்கள் தான் உங்க வீட்டையே அழித்து கொண்டிருக்கிறது. நான் தெளிவாய் சொல்ல முடியும். அன்னைக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்ற கவனிங்க. நாங்கள் சின்ன வயசா இருக்கிற காலத்துல எல்லா கிறிஸ்தவங்க வீட்லயும் பாட்டு ஓடும் காலையில். ஹலோ கேக்குதா? பாட்டு ஓடும் காலையிலேருந்து அப்படியே கேட்போம். இன்னைக்கு யார் வீட்டில் பாட்டு ஓடல? சன் மியூசிக் ஓடுது. உண்மைங்க. பல பேரோட வீட்டில் சபைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு 6 நாள் வீட்டில் இருந்து வேலைகளை பார்க்கிற இதே கிறிஸ்தவனுடைய வீட்டில் சினிமா பாடல்கள் கேட்கிறார்கள், சினிமா நாடகங்களை பார்க்கிறார்கள். இதனால வருகிற காரியம் என்னன்னா, தேவனுடைய மேகம், பரிசுத்தாவி என்கின்ற மேகம், உங்கள் மேலே இருக்கிற மேகம் உங்கள் வீட்டை விட்டு உங்களை விட்டு வெளியே போய் தள்ளி நிற்குது. எப்போல்லாம் தேவனுடைய சமூகம் தள்ளி நிற்குதோ அப்போல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர் கையில், அம்மோனியர் கையில், எல்லார் கையிலும் கொடுக்கப்பட்டார்கள் என்று வேதம் சரித்திரம் சொல்லுகிறது. அவளை வழி நடத்தின அந்த மேகம் அவளை விட்டு விலகுச்சுன்னா அவங்க கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பிசாசு கடைசி காலத்தை அதான் பண்ணிட்டு இருக்கிறான். உங்களை அதிகமாக பிஸி ஆகுறதுக்கு நாடக பைத்தியமாக மாற்றிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் அதிகமான நாடக பைத்தியம். இன்னைக்கு குடும்பத்தில் வருகிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க பார்க்கிற டிவி தான். ஐயா, டிவி பார்த்தா பாவமா? கட்டாயம் பாவம் தான். தேவனை விட்டு எதெல்லாம் நம்மை பிரிக்கிறதோ அதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு முன்னாடி பாவமே. ஐயா, குடும்பத்தை நடக்குதுன்னு காட்டுறான், அவன் குடும்பத்தை நடந்த காட்டல, உன் குடும்பத்தை நடக்க போறதும் பணம் போட்டு காட்டுனுங்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் நடக்க போற விஷயத்தை அவன் ப்ராஃபஸியா காமிக்கிறான். நான் சீரியஸா பேசுறேங்க. நம்மளுடைய நினைவு மண்டலம் இருக்குது இல்லையா, எதை அக்செப்ட் பண்ணுதோ, எதை ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணுதோ அது நம்மளுக்கு அப்படியே நடக்கும். உலகத்தில் ஒரு பொன்மொழி இருக்கு, எண்ணம் போல். எதை நீங்கள் பார்ப்பதற்கு அனுமதித்து அதை ஆழ்ந்து போய் உங்களுடைய ஆத்துமாவிலே ஒன்று இணைகிறீர்களோ அன்றைக்கே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழ ஆரம்பித்து விடும். எனவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆவில நிரம்பி ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா.